நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு, அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்லவின் சார்பாக இந்த 2 பாடத்திற்கு 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் என்பது அடுத்து உங்களுக்கு டிஆர்பி தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த தேர்வு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளானது உருவாக்கி உங்களுக்கு டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட் உங்களுக்கு மேஜருக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ பொதுவாக இந்த டெஸ்ட் பேஜ் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேஜர் 110 வினாக்களுக்கான தேர்வு, அதே மாதிரி சைக்காலஜி 30 வினாவிற்கான தேர்வு, ஜிகே 10 வினாவிற்கான தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த 30 கொஸ்டினுக்கான பயிற்சி தேர்வு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஃபுல்லாமே 185 ஃபுல்லா சேர்த்து 185 டெஸ்ட் இந்த 2 மேஜருக்கு நம்ம கொடுக்குறோம். இது போக இங்கிலீஷ் பாடத்திற்கு, இங்கிலீஷுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பாடத்திற்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி காமர்ஸா இருக்கட்டும், ஜியாகிரபியா இருக்கட்டும். ஸோ இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க் இது நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். இது போக காமனாக எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எழுதக்கூடிய சைக்காலஜியா இருக்கட்டும், அதே மாதிரி ஜிகேவா இருக்கட்டும், இதற்கான ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க்கும் நம்ம தயார் பண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய பகுதியில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வுகள், அதே மாதிரி இந்த 2024 நடைபெறக்கூடிய இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கீழ்கண்ட மூல புத்தகங்களை நீங்க தயார் செஞ்சுக்கோங்க. அடுத்து பயிற்சி தேர்வுகள் அதுல இருந்து உங்களுக்கு இருக்கும். ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான மூல புத்தகத்தை நம்ம இங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, முழுமையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மெத்தட்ல ஃபாலோ பண்றோம். ஒன்று இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய தேர்வு. நம்ம இலக்கிய வரலாறுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்டோம். ஸோ அந்த இலக்கிய வரலாறு புத்தகத்தை நீங்க மெயினா ஃபாலோ பண்ணி இந்த தேர்வை எழுதிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பள்ளி பாட புத்தகம், அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது மூல புத்தகம். ஸோ இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் பிராக்டிஸ் கொடுக்குறோம். இலக்கிய வரலாறுக்கு பிடிஎஃப் நம்ம கொடுத்துட்டோம். அது போக பள்ளி பாட புத்தகத்துக்கு நம்ம தகவல் கொடுத்துட்டோம். மூல புத்தகத்துல 23 புத்தகங்களானது உங்களுக்கு கொரியர் மூலம் நம்ம நினைச்சிரோம் அனுப்புறோம். அதே மாதிரி ஒரு 23 புத்தகங்கள் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறோம். முதல்ல கொடுக்கக்கூடிய 23 புத்தகம் என்பது பிஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டியதாகவும், அடுத்துள்ள 23 நம்மளுடைய மார்க்கை அதிகரித்து பணிக்கு செல்வதற்கான புத்தகமாகவும், இந்த புத்தகத்தை பிடிஎஃப் ஆகவும் மற்ற புத்தகத்தை கொரியர் மூலமும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இது மூல புத்தகங்களுக்கு. ஸோ இந்த புத்தகம் என்னென்ன நம்ம பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நமது சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த மூல புத்தகம் என்னென்னங்கிற அந்த டேபிளை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணி மூல புத்தகங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த மூல புத்தகத்துல இருந்து ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 9 வால்யூம் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 20,000 வினா விடைகள், 4 ஆப்ஷனோட 20,000 வினா விடைகள் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2024 தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடியது. ஆகவே நீங்க உங்களுக்கு ஆன்லைன் வேணாலும் சரி, மூல புத்தகங்களை அந்த புத்தகங்களை தயார் செஞ்சுக்கோங்க. இனி பயிற்சி தேர்வுகள். ஸோ அந்த புத்தகத்தில் இருந்திருக்கும். அந்த புத்தகத்தை தவிர்த்து வெளியில் வினாக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாததா இருப்பதனால புத்தகங்களை மெயினா நீங்க நினைச்சுக்கோங்க, கையில வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹிஸ்டரி பாடத்திற்கு. இந்த ஹிஸ்டரி பாடம் சொல்லி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், ஸ்கூல் புக்கு சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அதே மாதிரி 11th and 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த புக்கு நம்மளுக்கு கம்பல்சரி. இதுல இருந்து உங்களுக்கு இப்ப நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம், டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகம். ஸோ மூல புத்தகங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம கையில் இருக்க வேண்டிய ஆசிரியர்களுடைய புத்தகங்கள் என்னென்ன. ஸோ இந்த புத்தகங்கள் நம்ம கையில இருந்துச்சுன்னா 2024 நடைபெறக்கூடிய தேர்வுல ஹிஸ்டரியில நம்ம போஸ்டிங் உறுதின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம். அந்த ஹிஸ்டரிக்கும் சரி, தமிழ் பாடப்பிரிவுக்கும் சரி, மூல புத்தகங்களை நம்ம நினைச்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சொல்றோம், சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு. ஸோ முதல் புத்தகம் இது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம். இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம், டெய்லி பாஸ். சரிங்களா? அதே மாதிரி சமகால இந்திய வரலாறு, சுதந்திரத்திற்கு பின் இந்திய வரலாறு, பல்லவர்கள் வரலாறு, பாண்டியர்கள் வரலாறு, சேர மன்னர்கள் வரலாறு, சோழர்கள் வரலாறு, தமிழக வரலாறும் பண்பாடும் ராசமாணிக்கனார், அதே மாதிரி தமிழ் வரலாறும் பண்பாடும் கே பிள்ளை, தற்கால தமிழ்நாடு வரலாறு, முற்கால தமிழ்நாடு வரலாறு, ஐரோப்பிய வரலாறு. இந்த ஐரோப்பிய வரலாறுங்கிறது தர்மராஜன் அவர்களுடைய புத்தகம். அதே மாதிரி தற்கால வரலாறு, முற்கால வரலாறும் வெங்கடேசன் சாரோட புக்கா இருக்கும். சரிங்களா? வெங்கடேசன் அவருடைய புக்கு. அதே மாதிரி சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சதாசிவ பண்டாரத்தாராக இருப்பார்கள். சதாசிவ பண்டாரத்தார் ராசமாணிக்கனாருடைய புத்தகம் இதற்கு மிகவும் முக்கியமான புத்தகமாக இருக்கும். அடுத்து சமகால இந்திய வரலாறு, சுதந்திரத்திற்கு பின் இந்தியா. அதுக்கடுத்து இந்திய வரலாறு, சுதந்திரத்திற்கு முன் சிந்து சமவெளி நாகரிகம் முதல் பிளாசி வரை இந்திய வரலாறு. இது ஃபுல்லாமே வெங்கடேசன் சாரோட புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக அடுத்து இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து டெஸ்ட் பேஜுக்கான தேர்வு அடுத்து நம்ம கொடுக்க போறோம். அந்த தேர்வுக்கு இந்த புத்தகத்தை நீங்க கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல இருந்து அடுத்து பயிற்சி வினாக்கள், மிக மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல வந்து பயிற்சி வினாக்கள் தயார் பண்ணி பயிற்சிகளும் அடுத்து நம்ம கொடுக்க போறோம். அப்ப இந்த புத்தகம் உங்க கையில இருந்தாதான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த பயிற்சி வினாக்களை எதிர்கொள்வதற்கு சாலை சிறந்ததாக இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த புத்தகத்தை பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்முடைய குழுவின் சார்பாக இந்த புத்தகங்கள் மொத்தமாக தயார் பண்ணி உங்களுக்கு நம்ம நிச்சயம் கொரியர் அனுப்புறோம். இண்டிவிஜுவலா புக் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்துல இருந்து மெட்டீரியல் நாம தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் தேவைங்கிற பட்சத்தையும் நீங்க என்ன செய்யலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதற்கான டீட்டெயில் ஃபுல்லாமே இங்கே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பேங்கிங் நம்பர், எப்படி பணம் செலுத்தணும், ஸோ அந்த தகவல் ஃபுல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மூல புத்தகங்கள் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ரேட்டை வந்து நம்மளுக்கு நேருக்கு நேராகவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரேட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த 14 புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி தயார் செஞ்ச மெட்டீரியல், சரிங்களா, சுபைக்குழுவினுடைய மெட்டீரியல்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4600 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டும் இதில் நம்ம சேர்த்து கொடுத்துறோம். 4600 ரூபாய் உங்களுக்கு வரும். ஸோ இது போக உங்களுக்கு இண்டிவிஜுவல் புக்கு வேணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், புத்தகத்தை வாங்கிக்கலாம். இது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான தகவல். 2024 பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள், அதே மாதிரி இந்த பிடிஎஃப் தேவைங்கிற பட்சத்திலையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவையை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ 2024 ஹிஸ்டரி பாடத்திற்கு இந்த புத்தகம் கையில் கம்பல்சரி இருந்து
பயிற்சி எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம பணிக்கு செல்ல முடியும். அதே மாதிரி தமிழ் பாட பிரிவிற்கு மூல புத்தகம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர் கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதனை குறித்த சந்தேகங்கள், கருத்துக்கள், உங்களுடைய தேவைக்கு சுபிக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்கள் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடியதற்கான வழிமுறைகளை நாள்தோறும் தொடர்ச்சியாக பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.